வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் ஃபில்டர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒ இன்டர்வியூ கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம நெறைய இடத்துல வந்து சர்ச் வந்து பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி அது ஒர்க் ஆகணும்? என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இதை நம்ம எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இன்டர்வியூல கேட்டா நமக்கு அதுக்கு எப்படிலாம் ஆன்ஸர் பண்ணணும்? அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஸோ வீடியோவோட எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பிளாக் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து சும்மா வந்து போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சர்ச் இன்புட் வந்து இருக்க போகுது. ஸோ சர்ச் ஹியர் அப்படின்ற மாரி வந்து குடுத்துட்டேன். ஸோ பேசிக்கா வந்து இப்படிதான் இருக்க போகுது. இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம Swiggy, Zomato, Amazon, Flipkart நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுல வந்து சர்ச் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களே ஒரு லிஸ்ட் ஆஃப் டிராப் டவுன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி அத தாண்டி நீங்க சர்ச் பண்ணலாம் இல்லனாலுமே வந்து இருக்கும். ஸோ அந்த சர்ச்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஒரு Amazonல வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு எதையோ ஒரு ப்ராடக்ட் ஒரு பென் தேடுறோம் அப்படின்னா, அந்த பென் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். நம்ம அதுவரைக்கும் ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ Instagramலயுமே வந்து இதுதான் நம்மளோட யூசர் ஐடிலாம் இல்லாம நம்ம வந்து ஃபுல்லா சர்ச் பண்ணாம இப்படி தேடிட்டே இருக்கணும், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. நம்ம எங்க இந்த யூசர் இருப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ மேல சர்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஓகே அவங்க பேரை போட்டா நமக்கு டக்குன்னு கிடைச்சிட போகுது. இல்ல என்ன பொருள் வேணுமோ அதை தேடினா நமக்கு டக்குன்னு கிடைச்சிட போகுது. ஸோ இப்படிதான் வந்து இந்த சர்ச் வந்து இது ஒர்க் ஆகும். அண்ட் இந்த சர்ச்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, 2 விதமா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, பேக் எண்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து ஃப்ரண்ட் எண்ட்லயே வந்து பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இன்டர்வியூஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட்லயே வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு டேட்டா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்களாவே ஒரு டேட்டா வச்சுட்டு இத வந்து எப்படி சர்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம அதுக்கேத்த மாரி தான் வந்து பண்ண போறோம். ஸோ நீங்க ஆஃபீஸ்ல இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது பேக் எண்ட்ல இருந்து ஒரு ஏபிஐ வந்து ஹிட் பண்ணி நீங்க அதுலேருந்து சர்ச் பண்ற மாரி இருக்கும். பட் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இப்ப எப்படி வந்து சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ் இருக்க போது நம்ம அதுல என்னென்னலாம் இருக்க போது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபைல் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப் டாட் ஜேஎஸ் வந்து இருக்க போது. ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ் தான் நமக்கு தெரியும் நம்மளோட மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சர்ச் லிஸ்ட் டாட் ஜேஎஸ். ஸோ இந்த சர்ச் லிஸ்ட் டாட் ஜேஎஸ் தான் வந்து நமக்கு சர்ச் பண்ற அந்த டேட்டாஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்றது வந்து ஷோ பண்ண போது. அப்புறம் என்னோட டேட்டா டாட் ஜேஎஸ். ஸோ இந்த டேட்டா டாட் ஜேஎஸ்ல தான் வந்து நான் என்னோட டேட்டாஸ் எல்லாத்துலயுமே வந்து வைக்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் வந்து இருக்கும். அப்புறம் ஆப்வியஸா வந்து என்னோட இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் வந்து இருக்கும். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் நம்மளோட ஆப் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இருக்க போது. இதுலயுமே நீங்க வந்து இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த ஃபோல்டர் செக்ஷன்ல இந்த சர்ச் லிஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து நீங்க தனியா காம்பனன்ட்ஸ் போட்டு வந்து காம்பனன்ட்ஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள சர்ச் லிஸ்ட் வச்சிருக்கிறது பெட்டர். அதே மாதிரி டேட்டா டாட் ஜேஎஸ் வந்து யூட்டில்ஸ் ஃபோல்டர் இல்ல லிப் ஃபோல்டருக்குள்ள நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பெட்டரா இருக்கும். நம்ம இதுல வந்து வெறும் சர்ச் மட்டும் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஸ்ட்ரக்சர்ல தான் வச்சிருக்கேன். அதே ரூட் இடத்துலயே தான் நான் எல்லாத்துலயுமே வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னா போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த சர்ச் ஃபில்டர்ன்றது தேவையில்ல. ஸோ இல்ல சர்ச் ஃபில்டர் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு சர்ச் ஃபில்டர் ஆகி லிஸ்ட் வந்து ஷோ ஆக போகுது. இந்த இடத்துல சிஎஸ்எஸ்மே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து சர்ச் லிஸ்டோடது வந்து காம்பனண்ட் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் லிஸ்ட் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணணும்ல. ஸோ நான் அதனால 2 காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் லிஸ்ட் டாட் ஜேஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ சர்ச் லிஸ்ட் டாட் ஜேஎஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி வருது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சர்ச் லிஸ்ட் இன்னொரு டி ஆட் பண்ணி டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நமக்கு டேட்டாக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஸோ நான் டேட்டா டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால வந்து இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. உங்களுக்கு அது வந்து வராது. ஸோ நீங்க வந்து நார்மலாவே வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டா டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, இதுல வந்து நான் ஃப்ரீக்வெண்டா எடுத்திருக்க ஒரு டேட்டாவை வந்து இதுல வந்து போடுறேன். ஸோ நேம் தான் யூசர் என்ன இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எக்ஸ்போர்ட் பண்றோம், ஒரு அரே வந்து பண்றோம். அதுல இருந்து யூசர்ஸோட நேம் வந்து இருக்கு. ஹரி, ஆனந்த், கவின், அஸ்வின் இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு டேட்டா வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம், டேட்டா வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அது விஷயம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து சர்ச் லிஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். இந்த சர்ச் லிஸ்ட்ல வந்து நம்ம ஷோ பண்ணணும்ல. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பேசிக்கா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நமக்கு என்னென்ன தேவையில்ல அப்படின்னா, ஸ்டைல்ஸ் தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச் லிஸ்ட். ஸோ 2 டி வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேமுமே நமக்கு தேவையில்ல. ஸோ இந்த இடத்துலயுமே வந்து தேவையில்ல இது ரெண்டும். ஸோ நம்ம இதுல வந்து ஷோ ஆகுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல. ஸோ நான் அதனால வந்து சர்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் லிஸ்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு H1 மட்டும் வச்சுக்கிறேன். இதை நம்ம இங்க வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ச் லிஸ்ட்ன்றதை வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சர்ச் லிஸ்ட் காம்பனண்ட்ன்றதுமே வந்து நமக்கு ஷோ ஆகுது.
சரி ஓகே. இப்ப நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒண்ணா போய் சர்ச் லிஸ்ட் காம்போனன்ட்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சர்ச் லிஸ்ட் காம்போனன்ட் குள்ள போறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் query பண்றோம்ல. ஸோ அதனால நான் அதுக்கு மீனிங் உள்ள நேமா வந்து queryன்றது வச்சுக்கிறேன். நீங்க இந்த இடத்துல என்ன நேம் வேணாலுமே வச்சுக்கலாம். சர்ச்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம query பண்றோம் அப்படின்றதுனால நான் queryன்றத வச்சுக்கிறேன். ஸோ query செட் query. இந்த இடத்துல வந்து யூஸ் ஸ்டேட் வந்து இருக்க போது. ஏன்னா நம்ம வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா தான் வந்து வைக்க போறோம். ஏன்னா நம்ம சர்ச் பண்ண போது நேம்ஸ் தான் சர்ச் பண்ண போறோம். அது ஆப்வியஸா ஸ்ட்ரிங்ஸா தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த divல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். லாஸ்டா வந்து நம்ம சேல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டைல விட நமக்கு வந்து என்ன லாஜிக்ங்கிறது முக்கியம். பட் சேம் அதே லெவலுக்கு வந்து ஸ்டைலுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம லாஸ்டா வந்து அதுல வந்து எல்லா ஸ்டைலுமே வந்து எழுதிடலாம். ஸோ சர்ச் கண்டெய்னர்ன்றது வச்சிருக்கேன். இப்போ இந்த சர்ச் கண்டெய்னர்ல நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து தேவை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சர்ச் என்ன கொடுத்துருக்கோம்ல இந்த இன்புட் பாக்ஸ் முதல்ல நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் அதை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த H1 நமக்கு தேவையில்ல. ஸோ நான் அதை வந்து எடுத்துறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட்டை வந்து வைக்கிறேன். ஸோ இன்புட் வந்து வச்சாச்சு. இதுல வந்து அந்த பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து டைப் வந்து டிஃபால்ட்டாவே டெக்ஸ்ட் தான். நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காம விட்டுறனாலும் விட்டுறலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சர்ச் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்குமே வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து தேவை. அந்த கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா சர்ச் இன்புட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். இதையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஓகே. இப்ப நான் இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் நேம்க்கு கீழ என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இதுக்கான வேல்யூன்றது ஒண்ணு இருக்கணும். அப்புறம் நம்ம இதை டைப் பண்ணா ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் நடக்கணும். இந்த 2 விஷயம் நடக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூ வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்ம இங்க என்ன டைப் பண்றோமோ அதான் இருக்க போகுது. ஸோ அதனால வேல்யூ வந்து queryன்றது வந்து கொடுத்துக்கிறேன். இப்ப நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் CWA அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூவா இங்க இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ இங்க எம்டியா இருக்கும் போது ஏன்னா நம்ம எம்டியா தான் வந்து சர்ச் ஆகணும். ஸோ நான் அதனால அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆன் சேஞ்ச் வந்து கண்டிப்பா வந்து நடக்கணும். ஏன்னா நம்ம ஆன் சேஞ்ச் பண்ணாதான் வந்து டைப் பண்ணோன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால வந்து இங்க ஒரு ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட query இருக்குல்ல இந்த செட் query இருக்குல்ல அதுல வந்து நான் டைப் பண்ற வேல்யூவை வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ e.target.value. ஸோ இதை மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இந்த இன்புட் வந்து இவ்வளவு சிம்பிளா வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டேட்டா இருக்குல்ல அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் யூசர்ஸ் வந்து தான் நம்ம நேம் வச்சிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேட்டால பாத்தீங்கன்னா தெரியும் யூசர்ஸ் சொல்லி வச்சிருந்தோம். ஸோ யூசர்ஸ் வந்து எடுக்க போறோம். எதுல இருந்து எடுக்க போறோம் அப்படின்ட்டுனா என்னோட ./டேட்டாங்கிறதுல இருந்து வந்து டேட்டா அப்படின்றதுல இருந்து வந்து எடுக்க போறோம். ஸோ இதை வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து ஷோ பண்ணணும்ல. அந்த ஷோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மேப் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ யூசர்ஸ் டாட் லென்த் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்க ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கு அந்த ஷோவே ஆக வேணாம். ஸோ கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் எனக்கு வந்து ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ அதுல வந்து யூசர்ஸ் டாட் மேப் வந்து மேப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மேப் பண்ணதுல ஒவ்வொரு இதுலயுமே வந்து நான் வந்து யூசர் இது வந்து நீங்க யூசர்னு வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஐட்டம்னு வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ்ன்றது வைக்கிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸ்ங்கிறது என்னன்றதுன்னா ஒரு கீ வேல்யூஸ் தான். ஸோ நீங்க அதை வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கு. கீ வந்து இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம மேப் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கீ வந்து கண்டிப்பா வந்து போடணும். ஸோ அந்த கீ இல்லாதனால நான் இண்டெக்ஸை வந்து கீயா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கீ வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கீ வந்து இண்டெக்ஸா வந்து இருக்க போகுது. என்னோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட எல்ஐ காம்பனன்ட் இருக்குல்ல இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ இந்த இதை வந்து ஷோ பண்றேன். எங்கேயோ நான் க்ளோஸ் பண்றதுல தப்பு பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவுமே இங்க ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே. இது போட்டிருக்கோம்ல நம்ம டெர்னரி கண்டிஷனல் ஆபரேட்டர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து போடணும். ஸோ ஓகே. இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் நான் வந்து போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நேம் ஷோ ஆரம்பிச்சு இதுல வந்து கிளாஸ் நேம் வந்து நமக்கு போடணும். ஏன்னா சிஎஸ்எஸ் வந்து நம்ம லேட்டரா வந்து எழுத போறோம். ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ்க்கு இதையுமே வந்து நான் கொடுத்து வச்சிடறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த பேராகிராஃப் டேக் இருக்குல்ல இந்த இடத்துல லென்த் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இல்லைன்னா எனக்கு வந்து நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிடணும். இந்த இடத்துல பேராகிராஃப் டேக் இருக்குல்ல இந்த பேராகிராஃப் டேக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கணும். அந்த கிளாஸ் நேம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் வருதா இல்லையான்றதை பாக்குறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு எம்டி அரேவா வச்சிருக்கேன். இப்போ எம்டி அரேவா இருக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு 0வா தான் இருக்கும். ஸோ நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் வருது. ஸோ இதே டேட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து ஷோ ஆகும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுல வந்து இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் டேட்டா ஷோ ஆகுறது எல்லாமே வந்து நமக்கு ஓகேங்க.
பட் இதுல வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணா எனக்கு அந்த சர்ச் நேம் வந்து நடக்கணும். ஸோ இப்ப நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து விஜய்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எதுவுமே சர்ச் ஆகி ஃபில்டர் ஆகி வரவே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அத வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ் வந்து ரொம்பவே அக்லியா இருக்கு. நம்ம சிஎஸ்எஸ் போய் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட சிஎஸ்எஸ்ல வந்து நான் ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து ஸ்கிராச்ல இருந்து வந்து எழுத போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ இதுனா வந்து பேசிக்கா எல்லாமே ஃபுல்லும் ரீசெட்ல இருந்து எழுதுறது தான் வந்து இது. ஸோ நான் 0. ஸோ இது வந்து ரூட் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும் இந்த ஸ்டாருங்கிறது. பேடிங்குமே வந்து நமக்கு வந்து 0 தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாக்ஸ் சைசிங் இருக்குல்ல. ஸோ இந்த பாக்ஸ் சைசிங்ல வந்து பார்டர் பாக்ஸ் வந்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி என்ன வேணுமோ வச்சுக்கலாம். பட் பை டிஃபால்ட்டா இருக்குன்னா நீங்க அப்படியே விட்டுருங்க. இல்ல இந்த ஸ்டைல்ஸே வேணாம் அப்படின்னா நீங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா வந்து ஸ்டைல்ஸ் பத்தி நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து பேசியிருந்தோம். ஏன் வந்து ஸ்டைல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், எதுக்கு இதனால இப்ப நீங்க உங்க ஒரு வெப்சைட்டோட லாஜிக் வந்து நீங்க எவ்வளவுதான் எழுதியிருந்தாலும் அதை வந்து பாக்குற விதம் வந்து அந்த ஸ்டைலா இருந்தா மட்டும்தான் அதை வந்து அந்த வெப்சைட்டை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க அதுல ஸ்டைல்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஸ்டைல்ஸை நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து ஃபுல்லுமே டீடைல்டா நீங்க இங்க எழுதுற எல்லா சிஎஸ்எஸ் ஒவ்வொரு இதுமே வித்னா என்ன, பேடிங்னா என்ன, மேக்ஸ் வித்னா என்ன, எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா ஒரு டெடிகேட்டடா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடிங் வந்து ஒரு 20 px வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட பேக்ரவுண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேஷ்டாக் 4F சாரி F4 F6 F9. ஸோ இந்த கலர்ல வந்து இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகி தெரியும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ரோ வைஸ்ல வேணுங்கிறதுனால ஃபிளெக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து நான் மறுபடியும் வந்து ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா வந்து மாத்துறேன். ஏன்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்தோம்னா பை டிஃபால்ட்டா அது ரோக்கு தான் போகும். நான் ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் காலமா வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஸோ சென்டர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோடத H1 டேக் இருக்குல்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். ஸோ H1ல இல்ல நீங்க வந்து நான் கோடு டெஸ்டின் கொடுத்துருக்கேன். நம்ம அந்த அதுக்கு பதிலாக நம்ம இந்த H2 வந்து எடுத்து டெடிகேட்டடா வந்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இந்த H2 இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலயுமே நான் வந்து H1 கொடுத்துருக்கேன், H2 ஓகே இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. என்னோட H2 டேக் இருக்குல்ல அதுல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 px இருக்கட்டும். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ அது வந்து என்ன கலர்ல இருக்க போகுது அப்படின்னா 333. ஸோ இதுதான் வந்து இருக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த கோடு டெஸ்டின் பிளாக்கும் இந்த சர்ச் ஃபில்டருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து தெரியுதுல. ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சர்ச் கண்டெய்னர் இருக்குல்ல அதை வந்து டார்கெட் பண்ண போறோம். ஸோ சர்ச் கண்டெய்னர். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட வித் வந்து ஒரு 100% வந்து வச்சிடறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் வித் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஸோ வித் வந்து 100% வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்ஸ் வித் வந்து நம்ம அதுல வந்து வைக்கிறோம். ஸோ மேக்ஸ் வித் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா ஒரு 500 px வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் இன்புட் வந்து நம்ம டார்கெட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் நேம் வந்து நீங்க டவுட்டா இருந்துச்சுன்னா எங்க எழுதிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கும். ஸோ நான் இந்த டிவ்வ மொத்தமா டார்கெட் பண்ணி தான் இப்போ வச்சேன். இப்போ இந்த சர்ச் இன்புட் இருக்குல்ல இந்த தனிப்பட்ட பர்டிகுலர் இன்புட்டை வந்து இப்போ நான் டார்கெட் பண்ண போறேன். ஸோ டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டைல் வந்து எழுதலாம். ஸோ நான் அதுல என்ன பண்றேன் அப்படின்னா வித் வந்து 100% வந்து இருக்கட்டும். நான் அதை வந்து வச்சிடறேன். வித் வந்து நமக்கு மாறிடுச்சு. அப்புறம் வந்து பேடிங் வைக்கிறேன். ஏன்னா பேடிங் கொடுத்தோம்னா உள்ள ஸ்பேஸ் வந்து ஏறும். ஸோ 12 px 15 px. ஸோ பேடிங்க்குமே மார்ஜினுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுலயே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் தெரியல அப்படின்னா நான் டெடிகேட்டடா வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ 16 px வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பார்டர் வந்து வைக்கலாம். ஸோ பார்டர் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 px சாலிடா இருக்கட்டும். பட் ஹேஷ்டாக் DDD இந்த கலர்ல வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு பார்டர் வந்து வந்திருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் இருக்குல்ல. ஸோ பார்டர் ரேடியஸ் தான் என்னன்னா கர்வினஸ் லைட்டா வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 6 psக்கு லைட்டான கர்வினஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஒரே இது ஒட்டியே இருக்கு பாருங்க அந்த டேட்டாவும் நம்ம கொடுக்குறதும். ஸோ அதனால அதுக்கு வந்து நான் ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 15 px கொடுக்குறேன். இப்போ நமக்கு தள்ளி போயிடுச்சு. இப்போ நான் வந்து அவுட்லைன் வந்து நன்னுன்றது வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டிரான்சிஷன் நடக்கணும். அது வந்து சாரி டிரான்சிஷன் வந்து நடக்கணும். ஓகே இந்த டிரான்சிஷன் வந்து 0.2 செகண்ட்ஸ்க்கு வந்து இருக்க போகுது நமக்கு. ஸோ அது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சர்ச் இன்புட்டை டார்கெட் பண்ணியாச்சு. நமக்கு இது எல்லாமே ஓகே நல்ல நீட்டா வந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை ஃபோக்கஸ் பண்ணும்ல. ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து இருக்கும்போது அதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே ஜஸ்ட் வந்து சர்ச் இன்புட்டை வந்து கொடுத்துட்டு அதுல வந்து ஜஸ்ட் வந்து ஃபோக்கஸ் மட்டும் வந்து பண்றேன். ஸோ இந்த ஃபோக்கஸ் பண்றதுல என்ன பண்றேன் அப்படின்னா பார்டர் கலர் இருக்குல்ல. ஸோ பார்டர் கலர் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹேஷ்டாக் 4C 8B F5. ஸோ இந்த இது வந்து வச்சிடறேன்.
ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணனா அந்த ஒரு சேஞ்ச் ஆகுதுல. இப்போ நான் அதுலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கலர் வந்து மாறிடும். ஸோ இதுதான் அந்த ஃபோக்கஸ்க்கு ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அது நம்ம பண்றதுல தான் வந்து எல்லாமே வந்து இருக்கு. ஸோ லிஸ்ட் வந்து இருக்குல்ல, நம்ம எல்ஐ டேக் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ நான் லிஸ்ட்டை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல வந்து நன் பண்ணி விடுறேன். ஸோ லிஸ்ட் ஏன்னா அந்த டாட் வந்து இருக்குது ஓகே வேணாம்னு எனக்கு தோணுது. ஸோ லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட வித் இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100% வந்து கொடுத்துறேன். இது கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட லிஸ்ட் ஐட்டம் இருக்குல்ல, ஸோ லிஸ்ட் ஐட்டம் நம்ம இந்த இடத்துல வந்து எங்க இருக்குன்னு டவுட் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாருங்க. ஸோ என்னோட இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல லிஸ்ட் ஐட்டம், நான் இதை தான் இப்போ டார்கெட் பண்ணி வந்து ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ லிஸ்ட் ஐட்டம் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து மறுபடியும் வந்து ஸ்பேஸ் வேணுங்கிறதுனால நான் பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 12px 15px வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தோம்னா நல்லா நிறையவே ஸ்பேஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹேஷ்டாக் FFF அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து இங்க வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மார்ஜின் பாட்டம் இருக்குல்ல, ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து கொடுத்து அதுக்கு வந்து ஒரு 10px வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுக்குமே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பேஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைட் கர்வினஸ் வேணுங்கிறதுனால பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 6px வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாக்ஸ் ஷேடோ வந்து வரணும். ஸோ பாக்ஸ் ஷேடோன்றது என்னன்னா நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம பாக்ஸ் ஷேடோ வந்து நெட்ல இருந்தே வந்து பாக்ஸ் ஷேடோ ஜென்ரேட்டர்லாம் இருக்கு. நீங்க அதுல இருந்தே இந்த இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால நான் இதை வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ 0.8 நீங்க போடவே உங்களுக்கே ஓரளவுக்கு இந்த பாக்ஸ் ஷேடோலாம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா நீட்டா வந்து வர ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டிரான்சிஷன் இருக்குல்ல, ஸோ என்னோட டிரான்சிஷன் வந்து எடுத்து நான் அதுல வந்து ஜஸ்ட் வந்து 0.2 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட்டை வந்து நான் இப்போ சப்போஸ் இப்போ ஹோவர் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே வந்து வரவே இல்லை. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட் ஐட்டம் இருக்குல்ல, நான் அதை ஜஸ்ட் ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்கேல் வந்து 1.02 வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த கர்சர் இங்க எடுத்துட்டு போறேன். எவ்வளவு தூரம் வந்து அது வந்து இதுவாகுதுன்னு பாருங்க. நீங்க இதுலயுமே வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்சரை வந்து பாயிண்டரா வந்து மாத்தலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்டரா வந்து மாறும். இப்போ நமக்கு வந்து நல்லா நீட்டா வந்து இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பண்ண போறோம். ஸோ இதுல அடுத்தது வந்து ரிசல்ட்டே இல்ல அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து எதுவுமே இல்ல கமெண்ட் பண்ணி வச்சிருவோம். நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருதுல. ஸோ நம்ம இதையுமே வந்து ஸ்டைல் பண்ணுவோம்ல, நம்ம அதுக்கான ஸ்டைலிங்கே எழுதியிருக்கோம். ஸோ நோ ரிசல்ட்ஸ்ன்றத அதையுமே டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா நோ ரிசல்ட்ஸ்ன்றத வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து சென்டரா வந்து இருக்கட்டும். எனக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னா கலர் வந்து இருக்க போது ஹேஷ்டாக் 777 வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பேடிங் வந்து கொடுக்க போறேன் அதுக்கு. ஸோ பேடிங் வந்து 10px இந்த இடத்துல வந்து 0ன்றது கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு ஃபாண்ட் சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஸோ அந்த ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14pxக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சது. இப்போ இதை நம்ம வந்து ரெஸ்பான்சிவா மாத்தணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து மீடியா கொரிஸ் வந்து எழுதணும். ஸோ அந்த மீடியா கொரிஸுமே நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா மேக்ஸ் வித் வந்து கொடுக்குறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 480px வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்னோட H2 இருக்குல்ல, அதை நான் டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து சின்னது பண்ணி விடுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 22px வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம மேல வந்து H2ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம்? ஓகே 20px எதுவுமே நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ பை டிஃபால்ட்டா இருக்கு. நான் இந்த இடத்துல வந்துட்டு 22px வந்து கொடுத்துருக்கேன் H2க்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சர்ச் இன்புட் இருக்குல்ல, ஸோ சர்ச் இன்புட்ல வந்து மறுபடியும் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 14pxக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேடிங் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ பேடிங் வந்து 10pxக்கும் 12pxக்கும் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட் ஐட்டம் இருக்குல்ல, ஸோ என்னோட லிஸ்ட் ஐட்டம்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபாண்ட் சைஸை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14pxக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஸ்டைலும் எழுதி முடிச்சாச்சு. இது ரெஸ்பான்சிவாகவும் தான் இருக்கு. ஸோ நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்துடலாம். அப்பதான் நமக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ டேட்டா வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இதை பெருசு பண்றேன். பெருசு பண்ணாலும் நீட்டா இருக்கும். ஸோ நம்ம இதை சின்னது பண்ணிட்டே போனாலும் அது வந்து நீட்டா வந்து வந்துட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போ இது எல்லாமே ஸ்டைல்ல எழுதி முடிச்சாச்சு. பட் இந்த இடத்துல வந்து நம்மளோட சர்ச் வந்து ஒர்க்கே ஆகல. ஸோ இப்போ அதுல வந்து சர்ச்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப 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 சிம்பிள்ங்க. நான் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத வந்து காட்டுறேன் இப்போ நான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அதனாலதான் இந்த டாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட யூசர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுக்கு மேல வந்து என்னோட அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை நான் வந்து போடவே இல்லை. ஸோ அதுக்கு நான் வந்து கிளாஸ் நேம் வந்து லிஸ்ட்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க முடியுது? ஓகே, இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை. ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டாட்ஸ் வரல, பட் நீட்டாவும் வந்து இருக்கு. ஸோ நீங்க இந்த ஸ்கிரீனை வந்து பெருசு பண்ணி சின்னது பண்ணி பாருங்க. ஸோ நல்லா நீட்டாவே வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வைக்கிறேன். ஸோ அதுல வந்து வேரியபிள் நேம்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா
ஃபில்டர்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஏன்னா நம்ம சர்ச் பண்ண ஃபில்டர் மட்டும் தான் ஆகி நமக்கு வந்துட்டே இருக்கணும். அதை எப்படி பண்றது அப்படின்னா, யூசர்ஸ் வந்து நம்ம இந்த அரேல தான், இந்த யூசர்ஸ் அரேல தான் நம்ம வந்து இருக்கு. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதுலயே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லயே ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம மேப் பண்றதுக்கு பதிலா ஃபில்டர் வந்து பண்ணுங்க. ஸோ இது பண்ணிட்டு ஒவ்வொரு யூசர் இருக்குல்ல, ஒவ்வொரு செப்பரேட் யூசருக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட யூசரை வந்து லோவர் கேஸ்க்கு மாத்துறேன். ஏன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கு. நம்ம இப்ப கேபிட்டல்ல சர்ச் பண்ணாதான் வர மாதிரி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, அது லோவர் கேஸா வந்து மாத்திக்கணும். ஸோ லோவர் கேஸா மாத்தியாச்சு. மாத்திட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்க்ளூட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். என்ன இன்க்ளூட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன்னா, நம்ம சர்ச் பண்றோம்ல, இந்த query இருக்குல்ல, அது வந்து இருக்கான்னு சர்ச் பண்ணி அதையுமே வந்து டூ லோவர் கேஸா வந்து மாத்திக்கிறேன். ஏன்னா நான் சர்ச் பண்ணும்போது சில பேர் வந்து கேபிட்டல்ல வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் என்னோட லாஜிக். இந்த இடத்துல நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட யூசர்ஸ்க்கு பதிலா ஜஸ்ட் வந்து என்னோட ஃபில்டர்ட் யூசர்ஸ் வந்து மேப் பண்ணி விட போறேன். ஸோ அவ்வளவுதான் விஷயம். ஸோ இவ்வளவுதான் லாஜிக். இப்ப நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்திரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விஜய்ன்னு சொல்லி சர்ச் பண்றேன். எனக்கு வந்து வருது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு அஸ்வின் சர்ச் பண்றேன், வருது. ஸோ நீங்க என்ன இப்ப நான் இல்லவே இல்லை அப்படின்னா, நோ ரிசர்ச் ஃபவுண்டுமே வந்து நமக்கு கரெக்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். இப்ப நம்ம வந்து கேபிட்டல்ல போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ சூர்யான்றத ஃபுல் கேபிட்டல்ல சர்ச் பண்றேன். ஸோ அதே மாதிரி வந்து எடுத்துட்டு சூர்யான்றத ஃபுல் லோலையும் சர்ச் பண்றேன். எந்த இது வேணா நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது வந்து கரெக்டா ஃபில்டர் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து சர்ச் வந்து ஒர்க் ஆகும். இந்த சர்ச்லயே வந்து நிறைய விஷயங்கள் இன்னுமே வந்து நீங்க பண்ணலாம். டீபவுன்ஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லோட் ஆகுது, இல்ல என்டர் கிளிக் பண்ணோம்னா லோட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம். இப்ப நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு இந்த இடத்துல இந்த சர்ச் நேம்ஸ்ல வந்து அது ஃபோக்கஸ் ஆகியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்றது? அதெல்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் கிளிக் பண்ணா மட்டும் தான் இது வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இப்ப பேஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்தோடனே ஃபோக்கஸ் ஆகுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னுமே வந்து சர்ச்சை வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் அட்வான்ஸ்டா இருக்கும். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்குமே கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.